என் பேர் மஞ்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோவில் காமிக்கிற விஷயத்தை விட நான் சொல்கிற விஷயங்களில் தான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாம் ரெடிமேடாக உட்டன் சோஃபா வாங்கும் போது கூடவே குஷனும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த குஷனில் கீழே உட்கார்ற இடத்துல ஒரு முக்கால் பாகத்துக்கு லெவலாகவும் மீதி கால் பாகத்தை கொஞ்சம் ஹைட்டாகவும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற குஷன் ஒரே பக்கம் தான் யூஸ் பண்ண முடியும், ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு யூஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற குஷன் என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கும், என்ன மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு உடன் சோஃபா மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குஷனை தனியாக வாங்கினோம். நாங்கள் வாங்கியிருக்கிற குஷனோட பிராண்ட் பார்த்திங்கன்னா டியூரோஃப்ளெக்ஸ் தான். நாங்கள் வாங்கின சோஃபாக்கு அடிப்பக்கத்தில் லெவலாகவும் மேலே வர்ற இடத்துல ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி கொடுக்க சொல்லி தான் நாங்கள் கிட்டிருந்தோம். கீழே இருக்கிற குஷனும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் வர போர்ஷன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி நாங்கள் வாங்கினோம். இந்த குஷனில் 3 விதமான டைப் இருக்குங்க. ஒன்று வந்து ஹார்டு, ரெண்டாவது வந்து மீடியம், மூணாவது வந்து சாஃப்ட்டு. நாங்கள் வந்து முதுகு பக்கம் வர்ற இடத்துல சாஃப்ட்டும், கீழே உட்கார்ற இடத்துல மீடியமும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த குஷன்ஸ் எல்லாமே டியூரோஃப்ளெக்ஸ் பெட்டு, பில்லோ விற்கிற ஷோரூமில் வாங்காமல் காருக்கு கவர், காருக்கு சீட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுற ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கினோம். அவங்க நிறைய பிராண்ட் குஷன்ஸும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நாம் சோஃபாவோட கரெக்டான மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். குஷனை அவங்க கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தா அதுக்கு கரெக்டாக நமக்கு கவரும் தைச்சி கொடுத்துட்றாங்க. நான் அப்படி தாங்க அவங்கக்கிட்டேயே நான் இது தைச்சேன். இப்போ நான் கழட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தைச்ச கவர் தான். நான் முதல்ல அவங்கக்கிட்ட குஷனுக்கு கவர் தைச்சப்போ ஒரு கவருக்கு 50 ருபீஸ் தாங்க வாங்கினாங்க. இந்த கவர் கழட்டும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த குஷனுக்கு மேலே இன்னொரு லைனிங் துணியை தைச்சிருப்பேன். இந்த லைனிங் துணி வந்து பர்மனண்ட்டாக ஃபிக்ஸாக இருக்கிற மாதிரி தைச்சிட்டு அதுக்கு மேலே இருக்கிற கவரு நம்ம கழட்டி வாஷ் பண்ணுற மாதிரி ஜிப்பு வச்சும் தைச்சி கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சோஃபாக்கு மேலே ரெடிமேடாக விற்கிற சோஃபா கவர் வாங்கி போட்டு வைப்பாங்க. அது ஒவ்வொரு டைமும் உட்காந்து எந்திரிக்கும் போது களைஞ்சு போயிடும். நம்ம அதை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம இந்த மாதிரி சோஃபா கவர் தைச்சி போடும்போது மாதத்துக்கு ஒரு முறை கழட்டி நம்ம இதை வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஒரே லெவலாக இருக்கிறதுனால மேல் பக்கம் அழுக்காச்சினாலும் இன்னொரு பக்கத்தை திருப்பியும் போட்டுக்கலாம். இந்த கவர் 10 வருஷத்தில் நான் எவ்வளோ வாஷ் பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க. இன்னி வரைக்கும் இந்த கிளாத்து ஒன்றுமே ஆகலை. இவ்வளோ வருஷத்தில் இந்த சோஃபா கவர் ஒரு இடத்துலையும் கிழிஞ்சியும் போகலை. நம்ம கர்டன்ஸுக்கு மெட்டீரியல் எல்லாம் வாங்குகிற ஷாப்லேயே தான் இந்த சோஃபா கவருக்கான துணியுமே கிடைக்கும். நம்ம பட்ஜெட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி கிளாத் வாங்கி நம்ம சோஃபா கவர் தைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலரும் இதை நம்ம மேட்ச் பண்ணலாம். நான் வாங்கின கவரோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லைங்க. நான் வந்து மீடியம் ப்ரைஸில் இருக்கிற கிளாத்து தாங்க வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த 10 பீஸுக்கு ஒரு 9 மீட்ரு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த கவர் கழட்டும் போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் எவ்வளோ ஈஸியாக கழட்டினேன்னு. நீங்கள் நினைக்கலாம் ஷோரூமில் ட்ரெண்டிங்காக நல்ல ஷோவாக லெதரில் சிந்தட்டிக்கில் சோஃபா வரும்போது எதுக்கு இந்த மாதிரி உட்டன் சோஃபா வாங்கியிருக்காங்கன்னு. நிறைய காசு கொடுத்து வாங்கி அதில் நிறைய ப்ராப்ளத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். அந்த சோஃபா ஒரு 6-7 வருஷத்துக்கு தாங்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே உட்கார இடத்துல அங்கங்கே சின்னதாக கிராக் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா சோஃபா தைக்கிறவங்க கிட்ட கொடுத்து மேலே இருக்கிற சிந்தட்டிக்கெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு கிளாத் வச்சு தைச்சோம். ஒரு வருஷம் தாங்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துணி எல்லாமே அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு. குஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சோஃபாவுக்கு கீழே நம்ம தொடப்பம் போட்டு பெருக்கும் போது அந்த சோஃபா கீழே இறங்குனது நம்ம தொடப்பத்திலேயே இடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ தாங்க நான் டிசைட் பண்ணேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், அதே மாதிரி நேரமும் மிச்சமாகணும், நம்ம வேலையும் கம்மியாகணும். இதெல்லாம் யோசித்து தான் இந்த மர சோஃபாவை நான் வாங்குறதுக்கு நான் முடிவெடுத்தோம். இது வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. யாரெல்லாம் ரெடிமேட் சோஃபா வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குஷனுக்கு மேலே நான் ஆன்லைனில் விற்கிற எந்த கவருமே நான் வாங்கி போடலை. அப்படியே நம்ம வாங்கி போட்டாலும் ஒவ்வொரு டைமும் உட்காந்து எந்திரிக்கும் போது களைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதையும் நம்ம இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், டென்ஷனும் வேறு. இதுக்கு பதிலாக இன்னொரு கவரும் எக்ஸ்ட்ரா நம்ம தச்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று துவைக்கும் போது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஒரு டைம் செலவு பண்ணி நீங்கள் கவர் தைச்சிட்டா போதும், 10-15 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலாங்க. இந்த குஷனெல்லாம் எடுத்த பிறகு இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த உட்டன் சோஃபாலாம் நான் எப்படி துடைக்கிறேன்றதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஒரு மகு தண்ணியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்சால் டிப் பண்ணி புழிஞ்சி துடைச்சோம்னா சோஃபா பளிச்சுன்னு ஆகிடும். துடைச்சி முடித்த பிறகு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது டிசைன் இருந்த சோஃபா கவர். அந்த டிசைன் எல்லாமே பிரிண்ட் கிடையாதுங்க, எல்லாமே வீவிங் தான். நான் இன்னொரு கவரும் தைச்சிருந்தேங்க. அது நான் ப்ளைனாக தைச்சிருந்தேன். அதுவும் ப்ரௌன் கலரில் வாங்கியிருந்தேன். டிசைன் இருக்கிற கவர் போடும்போது ஒரு மாதிரியான லுக்கும், இந்த மாதிரி ப்ளைனாக கவர் போடும்போது ஒரு மாதிரியான லுக்குமே இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி டிசைனில் இருந்ததால் நான் ப்ளைனாக வாங்கினேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்து தான். இந்த கிளாத்துமே நான் நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டேன். கிளாத் ஒன்றுமே ஆகலைங்க, அப்படியே சூப்பராகவே இருக்குது. கவர் போடுறதும் பாருங்கள், அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. ஈஸியாகவே இந்த கவரை நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த குஷன் எப்படி பாக்ஸ் டைப்பில் இருக்கோ அதே மாதிரி பாக்ஸ் டைப்பில் தான் இந்த குஷன் கவரும் தைச்சிருப்பாங்க. அதனால தான் நாம் அந்த சோஃபாவுக்கு போடும்போது எந்த வித சுருக்கமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அதில் செட் ஆகுது. இப்போ நான் எவ்வளோ ஈஸியாக இதுக்கு நான் குஷன் கவர் போடுறேன் நீங்களே பாருங்கள். சோஃபா எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் கவர் இருக்கணும்னு நான் வாங்கினேன். டிசைன் இருக்கிற கவரை விட இந்த ப்ளைனாக இருக்கிற கவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லா கவருமே போட்டு முடித்தாச்சு. இதோட லுக் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி உட்டன் சோஃபா வச்சுருந்தீங்கன்னா துணி வாங்கி இந்த மாதிரி கவர் தைச்சி போட்டு பாருங்கள். நம்ம பெரிய பெரிய ஷோரூமில் விற்கிற சோஃபா மாதிரி பார்க்கவே லுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் சோஃபாக்கும் ப்ரௌன் கலர் குஷன் கவருக்கும் பார்க்கவே எவ்வளோ அமேசிங்காக இருக்குது நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே எந்த சோஃபா கவரும் போடாமல் இப்படியே இருந்தால் தான் இதோட லுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கவரை போட்டு உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் கலைஞ்சி போகும்போதெல்லாம் இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு நமக்கு அதில் டென்ஷன் தாங்க அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நான் காமிக்க போகிறது இந்த சோஃபாக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் பாருங்கள், சின்ன சின்ன குஷன். அதுதான் இதுவுமே நான் அதே கடையில் தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி குஷன்ஸை நிறைய பேர் ரெடிமேடாக கடைகளில் தான் வாங்குவாங்க. வாங்கும் போது நல்லா தாங்க இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நம்ம வாங்கும் போது இருந்த சைஸை விட அதில் பாதி சைஸ் ஆகிடும். இந்த குஷன்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபைபர் எல்லாமே நான் அதே கடையில் தான் வாங்கினேன். இந்த ஃபைபர் எல்லாமே நமக்கு கேஜி கணக்கில் தான் தருவாங்க. நான் ஒரு குஷனுக்கு போட்டிருக்கிற வெயிட்டு 1/2 kg ஃபைபரு. இது வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இன்னமும் இருக்குது. இந்த குஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 16x16. நான் இதை விட பெரிய குஷனும் 4 பண்ணியிருக்கேன். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 18x18. இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டான சைஸ் பண்ணும்போது நமக்கு கவர் கிடைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அன்சைஸில் பண்ணிட்டோம்னா அதுக்கு கவரு நமக்கு வாங்கவே முடியாது. சோஃபாவுக்கு எப்படி துணி வாங்குறது, அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவை பற்றி போடுங்கன்னு அகிலான்ற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உட்டன் சோஃபா வச்சுருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட குஷன் இருக்குது, இதுக்கு நான் எப்படி கவர் தைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பேக் சீட்டர் ஒன்றும் கீழே உட்கார்ற சீட்டரும் நம்ம சோஃபா கவர் தைக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டிங்கனாலே போதும். மொத்தமாக எவ்வளோ மீட்டர் தேவைப்படும்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன குஷனுக்குமே நான் கவர் போட்டு முடிச்சிட்டேன். இதோட லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சோஃபா கவர் ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த குட்டி குஷனுக்கு நான் பிரிண்டட் கவர் போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் பெட்டுக்குமே நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஸ்ப்ரிங் பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேல் பக்கமும் குஷன் இருக்கும், கீழே அடிப்பக்கமும் குஷன் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் குஷன் இருக்கிற பெட்டை அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை கீழே இருக்கிறது மேல் பக்கமாகவும் மேலே இருக்கிறது கீழ்ப்பக்கமாகவும் திருப்பி போடணும். அப்படி திருப்பி போட்டால் தான் ஒரே இடத்துல பள்ளமாகிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த டிப்ஸை நாங்கள் பெட்டு வாங்கின டியூரோஃப்ளெக்ஸ் ஷாப்பில் தாங்க எங்களுக்கு சொன்னாங்க. நான் இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ எவ்வளோ லெவல்லாம் தெரியுதுன்னு. உங்ககிட்ட இருக்கிறது எந்த மாதிரியான பெட்டாக இருந்தாலும் சரி, மேலேயும் கீழேயும் குஷன் இருந்தால் இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை திருப்பி போடுங்க. அப்போ தான் பெட்டோட குவாலிட்டியை நம்ம ரொம்ப நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்து பார்த்து நான் போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ஹோம் டிப்ஸ், ஹோம் ஐடியாஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.